சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கீழடி ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. கீழடி அகழ்வார் ஆராய்ச்சியில் தமிழருடைய பண்டைய கால வரலாறுலாம் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் நகரமய கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை முறையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடானது ரொம்ப தனித்தே இருந்துச்சு. மன்னிக்கணும், தமிழர்களோட வாழ்க்கை முறையானது ரொம்ப ஒரு நாகரிக முறையில் இருந்துச்சு. நகரமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தமிழர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கீழடி ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்படி போய் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்கள் மத பேதமின்றி ஜாதிய பேதமின்றி வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஜாதிய பேதமோ மத பேதமோ அவர்களுக்கு இடைச்சொற்கள் தான். இந்த 2000 வருஷத்தில் வந்த இடைச்சொற்கள் தான். அதற்கு முன்னாடி தமிழர்கள் ரொம்ப சமத்துவமான முறையில் வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய கிருஷ்ணர், ராமர் இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாம் தமிழர்கள் வரலாற்றில் இல்லவே இல்லை. அவங்க ஒரு இயற்கை வழிபாட்டு முறையை மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த விஷயத்துலையோ ஒரு பெரிய இதுலையா பகுத்தறிவோடு தான் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கீழடி ஆராய்ச்சி சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கீழடி ஆராய்ச்சியை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாஜகவானது அதற்கு ஃபண்டை ஒதுக்காமல் ரொம்ப முட்டுக்கட்டை போட்டிருக்குது. அது மட்டும் அல்லாது அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் இதற்கு தனி ஒரு முயற்சி எடுத்து வேலை செஞ்சுட்ருக்காரு. எப்படியாவது இதை வெளியில் கொண்டு வரணும்னு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற நபர்கள் கீழடி ஆராய்ச்சியை பற்றி எதுவுமே மிகைப்படுத்தி சொல்ல நடந்த வரலாறை உண்மையை சொல்கிறாங்க. இரும்பின் காலமெல்லாம் அதை தெரியுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பெல்லாம் தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மண்பானம் இதெல்லாம் தமிழர்கள் செஞ்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க. தங்கம் உருக்கும் முறையெல்லாம் தமிழர்கள் அந்த காலத்தில் எப்படி கையாண்டிருக்கிறாங்கங்கிறது அதில் தெளிவாக தெரியுது. இதனால் ஆத்திரம் கொண்ட ஆரிய கும்பல் தான் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு செயல்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட நாகரிகமெல்லாம் சரஸ்வதி கால நாகரிகம் தான் பெரியது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரஸ்வதி கால நாகரிகம்ங்கிறது சரஸ்வதி கால நாகரிகம் இன்னும் எதுவுமே நிரூபிக்கப்படலை. இவங்க அதற்கு ஏகப்பட்ட அளவு பணம் செலவு செய்கிறாங்க. இந்த கீழடிக்கு சொற்பளவில் தான் பணத்தை ஒதுக்குறாங்க. அதுவும் போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க அதை பேசாத, யாருமே பெருசாக பேசாத செத்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு எத்தனையோ கோடியில் செலவு பண்ணுறாங்க. தமிழுக்கு அதில் பாதி கூட செலவு பண்ணல, ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாஜகவானது தமிழர்களுடைய மரபுக்கும் நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் என்றைக்குமே எதிராக தான் இருந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசும் சரி இந்த தமிழர்களுடைய பல விஷயங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஆனால் அதை விட 100% வீரியமாக போய் பாஜகவானது தமிழர் விரோத போக்கை தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்களோட காங்கிரஸ் அதுலேருந்து ரொம்ப மாறுபட்டிருக்கு. அதாவது இடஒதுக்கீடு மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்குண்டான அரசியல், சிறுபான்மையினருக்குண்டான பிரதிநிதித்துவம் இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் இதே விஷயத்துக்கு காங்கிரஸ் ஆனது ஒரு காலத்தில் எதிராக இருந்துச்சு. அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு. அது மட்டும் அல்லாமல் அந்த மண்டல் கமிஷனுக்கெல்லாம் எதிராக இருந்த காங்கிரஸ் தான் இப்போ மாறி இருக்குது. அந்த காங்கிரஸ்குள்ள இந்த பார்ப்பனர்கள் அத்தனையுமே பாஜகவுக்கு தாவிட்டனால காங்கிரஸ் ஆனது இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ பாஜகவானது எந்த அளவுக்கு நம்மளோட வரலாற்றை மறைக்கணும் அப்படிங்கிறத அப்போ இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த நாகரிக வரலாறு இது பண்ணப்போ தமிழர்களுடைய நாகரிகம் காளை இல்லை குதிரை அப்படின்னாங்க. தமிழர்களுடைய அடையாளம் என்றைக்குமே காளை தான், அது காளை கிடையாது குதிரைன்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை நம்ம மேலே திணிக்க பார்த்தாங்க. ஏன்னா ஆரியர்கள் தான் குதிரையோட இந்த நாட்டுக்கு உள்ளே வந்தாங்க. தமிழர்களுடைய அடையாளம் என்றைக்குமே காலை தான். ஸோ அதையே மாற்றணுங்கிறதுக்காக வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த ஒரு நாசகரமான வேலையை செஞ்சாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆக முடியல. அதையே தொடர்ந்து இப்போ மோடி அவர்களோட ஆட்சி காலத்திலையும் மேற்கொண்டு ரொம்ப வலிந்து செய்ய துணியுது இந்த பாசிச கும்பல். ஏன்னா பாசிச கும்பலுக்கு பொறுத்த வரைக்கும் அந்தந்த மொழி தேசிய இனங்களுக்கான அடையாளங்கள் இருக்கக்கூடாது, ஒற்றை அடையாளம் தான் இருக்கணும், இந்தியை தான் அடையாளமாக காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பாஜக கும்பலானது ஹிந்தி திணிப்பையும் வேகமாக நோக்கி நகருது. அதனால தான் பாஜக இந்த கீழடி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பெரிய முட்டுக்கட்டையாகவே இருக்குது. அதுக்கும் தமிழிசை போன்ற நபர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் சரியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கல, முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துட்டு நிதி கேட்கல, அதனால தான் அவங்க நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பெட்டி வெட்டியாக நிதி எடுத்து வச்சுட்டு வாங்க ஸ்டாலின் நீங்கள் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா பல இடர்பாடுகள் நடந்துச்சு, பல விஷயங்கள் பேரிடர் நடந்துச்சு. அதை தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு சொன்னால் அதை கூட பண்ண மாட்டோம், உங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னாங்க.
நம்ம குழந்தைகள் படிக்கிற கூட நிதி கொடுக்க முடியாது, தேவைப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான திட்டத்தை நம்ம மேலே துணிக்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரசு தான் நம்மளுக்கு உண்டான நிதியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கொடுக்காது. இந்த அரசு, ஒன்றிய அரசானது எப்பவுமே தமிழருடைய வரலாறு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாசகார பாசிச அரசு தான். ஸோ அந்த பாசிச அரசு வந்து நம்மளுக்கு எப்படியாவது இந்த திட்டத்தை அகழ்வாராய்ச்சியை முடிக்கிறக்கான நிதியை ஒதுக்குமான்னு கேட்டால் அதை நம்ம போராடி தான் பெறணும். இல்லாட்டி இந்த ஒன்றிய அரசானது நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து மட்டும் இல்லை, ஹோல் தமிழ்நாட்டு மக்களோட கருத்து அதுதான். ஏன்னா நம்ம கேட்ட நிதியை என்றைக்குமே இவங்க கொடுக்கறதில்ல. அதுக்கு பதில் கேட்டோம்னா நீங்கள் இதை ஏற்றுக்கோங்க அதை ஏற்றுக்கோங்கன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதும், அது மட்டும் அல்லாமல் நாங்கள் வந்து வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு தான் இத்தனை நிதி கொடுப்போம், நீங்கள் தான் வளர்ந்துட்டு இல்லை எங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசானது செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமலே நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா ஒன்றிய அரசு ப்ராப்பராக நிதி ஒதுக்குனா நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் மக்களால் நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ எல்லா ஒன்றிய அரசும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்குது. ஆனால் இந்த ஒன்றிய அரசானது ரொம்ப முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டை பழிவாங்கி ஆகணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கிறது இல்லை, நம்மளை ஏற்றுக்கிறதே இல்லை, நம்ம கொள்கையவே ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம என்ன தான் வந்து ஒரு மத பிரிவினைவாதத்தை திருப்பரங்குன்றத்தில் மாதிரி ஏரியாவில் கிளப்பலான்னு நினச்சாலும் அதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டு இதையே ஒரு சண்டை போடுறதில்ல அப்படிங்கிற வைத்தறிச்சல் பாஜக உங்களுக்கு பெருசாகவே இருக்குது. அதன் விளைப்பாடு தான் இந்த கீழடி அகழ்வாய்ச்சியெல்லாம் தடுக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த கும்பலானது செய்யும். நம்ம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற மாதிரி போராடி தான் இவங்ககிட்ட இருந்து நிதியை வாங்கணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் மாற்று கருத்தே கிடையாது.